வணக்கம் நண்பர்களே. தற்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சையாக உருவாகக்கூடிய ஒரு சம்பவம். பல்வீர் சிங் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அம்பாசமுத்திரமில் ஏஎஸ்பியாக போஸ்ட் ஆயிருந்தவர். இவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா, கஸ்டடியில் சில நபர்களை வச்சு அவர் டார்ச்சர் பண்ணியிருக்கார். சில நபர்களுடைய பல்ல பிடுங்கியிருக்காரு. சில நபர்களுடைய டெஸ்டிக்கிள்ஸை க்ரஷ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை பற்றி பேச சொல்லி நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க கேட்டிருந்தாங்க. என்னால் அப்போ பேச முடியல. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்களே மீடியாவில் இதை கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறாங்க, சில பாலிட்டிஷியன்ஸ் பேசுகிறாங்க, நிறைய ஜேர்னலிஸ்ட்டும் இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் அவங்கள பர்சனல் ஒப்பீனியனை தராங்க, நிறைய பேர் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது சரியாக இருக்காது. சட்டம் என்ன சொல்லுது, ரூல் ஆஃப் லா என்ன சொல்லுது, ஒரு போலீஸ் பர்சனல் இந்த மாதிரி நடக்கிறது சரியா தவறா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஷ்னலாக இதை டிஸ்கஸ் பண்ணோம்னா தான் சரியாக இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த பல்வீர் சிங் ஐபிஎஸ் அதிகாரி செஞ்சது தவறா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல சில பேசிக் ஃபேக்ட்ஸ் இதை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்தியாவில் இன்னும் நிறைய பேருக்கு இது சம்மந்தமாக குழப்பம் இருக்குது. முதல் விஷயம், ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் யாராக வேணா இருக்கலாம், கான்ஸ்டபிளாக இருக்கலாம், இல்லை டிஜிபியாக கூட இருக்கலாம், பொதுமக்கள் மேலே கை வைக்க முடியுமா, அடிக்க முடியுமா, இல்லை அட்டாக் பண்ண முடியுமா? லீகலாக பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஸ்லாப் கூட பண்ணக்கூடாது. எப்போ அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம்னா, ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த நபர் அந்த அரெஸ்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறாரு, அரெஸ்ட் பண்ண விடாமல் பண்ணுறாரு, அல்லது போலீஸை அவர் அட்டாக் பண்ண நினைக்கிறாருன்னா அந்த நேரத்தில் தான் போலீஸ் பர்சனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, யாராவது ஊறு விளைவிக்க நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு லத்தீஸ் வச்சுருப்பாங்க. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லத்தீஸ் யூஸ் பண்ணலாம். கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு போலீஸ்மேன் அடிக்கலாமா, துன்புறுத்தலாமான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு. பனிஷ் பண்ணுறது போலீஸினுடைய டியூட்டி கிடையாது. போலீஸினுடைய டியூட்டி என்னென்னா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை என்ஷூர் பண்ணணும். ஒரு நாடு ரூல் ஆஃப் லா படி பயணிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுக்கணும். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அக்யூஸ்டை நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். இன்வெஸ்டிகேஷனை ஸ்விஃப்டாக எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். இதுதான் போலீஸுடைய டியூட்டி. தண்டனை கொடுக்கறது யாருடைய டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷரியினுடைய டியூட்டி, அதாவது நீதிமன்றங்களுடைய டியூட்டி. பனிஷ் பண்ணுறது போலீஸ்மென்னுடைய டியூட்டி கிடையாது. ஸோ இந்த அடிப்படையில் இந்த பல்வீர் சிங் ஆஃபீஸர் பண்ணது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரி கிடையாது, தவறு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடத்த போகிறாங்க. இவர் மேலே வைக்கக்கூடிய அக்யூசேஷன் இதுதான். ஆனால் உண்மையாலே என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நமக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியல. அந்த விக்டிம்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இன்னும் சில ஃபேக்ட்ஸை வச்சு நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயம் இது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒரு அதிகாரி இருக்கணும், இந்த மாதிரி பனிஷ் பண்ணாதான் குற்றம் செய்கிறவங்க பயப்படுவாங்க, குற்றம் குறையும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசுறது எமோஷ்னலாக நமக்கு சரியாக தோணும். ஆனால் ரேஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சரி கிடையாது. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு அக்யூஸ்டை கஸ்டடியில் எடுக்கிறார். அவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு அசம்ஷனில் அவரை அடிக்கிறாரு, பனிஷ் பண்ணுறாருன்னு வைங்களேன். இப்போது அந்த நபர் வந்து அக்யூஸ்ட் தான். அவர் குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்றது இனிமே தான் ப்ரூவ் ஆகும். ஒருவேளை அவர் குற்றம் செய்யலை அப்படின்னா அவரை நம்ம தண்டனை கொடுக்கறது சரியாக இருக்குமா, இந்த கேள்வி இருக்குது. தண்டனை கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸினுடைய டியூட்டி கிடையாது. ஆனால் ஒருவேளை அப்படி ஒரு போலீஸ் அதிகாரி நினச்சா கூட அந்த அக்யூஸ்ட் ஒருவேளை இன்னசென்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம மனசில் வைக்கணும். ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அந்த போலீஸ் அதிகாரி அந்த அக்யூஸ்ட் கிரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அசியூம் பண்ணி அவரை பனிஷ் பண்ணணுன்னு அவர் நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி பல பேரை செய்ய வேண்டி இருக்கும். இந்தியாவில்
பெரும்பாலான கிரைம்ஸ், ரொம்ப ஹீனஸ் கிரைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 செவத்துக்குள்ளேயே நடக்கும், வீட்டுக்குள்ளேயே நடக்கும். உதாரணத்துக்கு ரேப். பெரும்பாலான ரேப்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும்னா வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கும். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே அதை பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி நபர்களை வீட்டுக்குள்ளே போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து கஸ்டடியில் வச்சு பனிஷ் பண்ண முடியுமா? இந்த கேள்வியும் எழுது. அது இல்லாமல் ஒரு சில நபர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரிச்சாக இருப்பாங்க, அவங்க பெரிய பெரிய குற்றங்களை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நபர்களை கஸ்டடியில் கொண்டு வந்து அடிக்க முடியுமா, தண்டிக்க முடியுமா? இதையும் நம்ம யோசிக்கணும். அப்போது ஒரு சில நபர்களை மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. இது ஒரு செலக்டிவ் ஆக்ஷனாக போயிடும். தன்னுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை நம்ம பார்க்குற மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்னது போல் சட்டப்படி தண்டிக்கக்கூடிய அந்த உரிமை போலீஸ்கிட்ட கிடையாது. இப்போ பல்வீர் சிங் அவர் செஞ்சது ஒரு பெரிய குற்றம். அந்த அக்யூசேஷன் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். தற்போதைக்கு அவர் இப்போது சஸ்பென்ஷனில் இருக்கார். இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூவலாக இருக்குது. பல்ல பிடுங்கிறது, டெஸ்டிக்கல்ஸை க்ரஷ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை அவர் வந்து செஞ்சுருக்காரு. இதனால் அந்த நபர்னுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படும், உயிர் கூட போகலாம். நீங்கள் கேட்கலாம், அந்த அடி வாங்கினவன் நல்லவனா, அவன் பெரிய ரவுடியாக இருக்கலாம், அவங்க நிறைய அப்பாவிகளை இவன் அட்டாக் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி தண்டனையை இவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுனால ஒட்டுமொத்தமாக கிரைம்ஸ் குறையாது. இது ஒரு செலக்டிவ் ஆக்ஷனாக தான் இருக்கும். அப்போது இந்த அதிகாரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்விஃப்டாக கேசஸை கண்டக்ட் பண்ணணும். ட்ரையல் வேகமாக நடந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி அவங்க இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை நடத்தணும். இதிலெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். சரி, நான் இன்னொரு பக்கத்தையும் சொல்கிறேன். இப்போ இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த சட்டத்தை தாண்டி ப்ராக்டிக்கலாக ஒரு பேரலல் சிஸ்டம் உருவாயிருச்சு. தண்டனையை போலீஸே வழங்குற மாதிரி ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அக்யூஸ்டை அவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் ஏதோ ஒரு கிரைம் பண்ணியிருக்காரு, இன்னொரு நபரை அடிச்சிருக்காரு இல்லை அட்டாக் பண்ணியிருக்காரு, அந்த நபருக்கு அடிபட்டிருக்கு. போலீஸ் என்ன பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னா அந்த மனிதரை போலீஸ் ஸ்டேஷன்லேயே ரீஃபார்ம் பண்ணிடணும், அவனுக்கு தண்டனை அங்கேயே கொடுத்து அவனை திருத்திடணும் அப்படின்ற அடிப்படையில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அந்த நபரை பனிஷ் பண்ணுவாங்க. லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேரலல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உருவாகியிருக்கு. அதே போல் ஒரு அக்யூஸ்டு ஜெயிலுக்கு போகிறாரு, குற்றம் நிரூபிக்கப்படலை, ஆனாலும் அக்யூஸ்டாக தான் போகிறாரு, இன்னும் ட்ரையல் நடக்கும். அந்த நேரத்தில் கூட ஜெயிலுக்குள்ளே போகும்போதே அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த அடிக்கிறதுனாலேயே அந்த பனிஷ் பண்ணுறதுனாலேயே அவங்க திருந்துவாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் சிஸ்டமாக இப்போது உருவாகியிருக்கு. ஆனால் போலீஸ் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நான் அதை சப்போர்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய குற்றவாளிகள் என்ன செய்வாங்கன்னா இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸ் இதை யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க. அவர் குற்றம் பண்ணியிருப்பார் அந்த நபர், அவருக்கே தெரியும், ஆனால் அவர் அரெஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிடுவார். அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாலும் அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு வருவார். ஒருத்தர் பெரிய குற்றம் செஞ்சாலும் அந்த நபருக்கும் ஆஜராகி அவரை காப்பாற்றுறதுக்கு நிறைய வக்கீல்களும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இந்தியாவில் இருக்குது. அப்போது இந்த போலீஸ் பர்சனல் என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுறாங்க. குறைஞ்சபட்சம் அவனை ஸ்டேஷனில் வச்சு ஒரு 10 அடி அடித்தாவது அவனுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அவன் உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுவான், அவன் திருந்த மாட்டான். இன்னும் நிறைய பேரை அவன் இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாக்குவான், மற்றவர்களுடைய வாழ்க்கையை அவன் நாசப்படுத்திடுவான். அப்படின்ற அடிப்படையில் இந்த போலீஸ் பர்சனலே தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும். ஜுடிஷியரிலேயும் மாற்றம் வரணும், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் மாற்றம்
வரணும். நேஷ்னல் போலீஸ் கமிஷன் 1979 நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இந்த போலீஸ் கஸ்டடியல் டார்ச்சர், கஸ்டடியல் ரேப், கஸ்டடியல் டெத் இதுக்கெல்லாம் போலீஸ் அக்கௌண்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நேஷ்னல் போலீஸ் கமிஷனே சொல்லியிருக்கு. அதே போலீஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸை ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணணும், போலீஸ் ஃபோர்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் நேஷ்னல் போலீஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கஸ்டடியல் டார்ச்சர் இதெல்லாம் நடக்கக்கூடாது, கஸ்டடியல் டெத்ஸ் நடக்கக்கூடாது, போலீஸ் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக செயல்படணும் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை கொண்டு வர வேண்டியிருக்கு. அது இல்லாமல் ஜுடிஷியரியும் இதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும், நிறைய புதுசாக கோர்ட்ஸை உருவாக்கணும். இந்த கோர்ட்ஸை உருவாக்குறதுக்கு அரசு ஜுடிஷியரிக்கு நிறைய ஃபண்டிங் ஒதுக்கணும், ஸ்பெஷல் கோர்ட்ஸ் நிறையா உருவாக்கணும், ஃபாஸ்ட் ட்ராக் பேசிஸில் முக்கியமான கேசஸை வேகமாக நடத்தி முடிக்கணும், விக்டிம் ஃப்ரெண்ட்லி அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வரணும், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸை எஃபிஷியண்ட்டாக வேகமாக நடத்துறதுக்கு போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கொடுக்கணும், அவங்கள ஓவர் பேர்டன் பண்ணக்கூடாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை வேகமாக ஃபில் பண்ணணும், நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் செய்யும்பொழுது தான் போலீஸால் சக்ஸஸ்ஃபுல்லாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். ஸோ இதிலெல்லாம் நம்ம மாற்றம் கொண்டு வரலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நீடிச்சுட்டு தான் இருக்கும். நான் இந்த மாதிரி போலீஸ் எக்ஸசைஸை சப்போர்ட் பண்ணலை, இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. ஆனாலும் லாங் டேர்ம் சொல்யூஷன் நமக்கு தேவை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சிஸ்டமை ஓவர்ஹால் பண்ணணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.